1 1/2 கப் அளவுக்கு அரிசி, எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளிய 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, ஒரு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, 1/2 ஸ்பூன் எள்ளு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், வரமிளகாய் சேர்த்துட்டு ட்ரையாவே வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் கொடுத்து பொடிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம் போட்டு தாளித்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் கிள்ளி போட்டுட்டு பொரிஞ்சு வந்ததும் புளியை நான் இதில் சேர்த்துக்கிறேன் கரைச்சிட்டு. கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதித்து வந்ததும் புளி பச்சை வாசனை போனதும் 1 1/2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கூட மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதித்து வந்ததும் அரிசி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், தயாராகிடுச்சு புளி சாதம். இது கூட 1 ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு பொன்னிறமாக ஆனதும் இதை நான் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரிச்சாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக செய்கிற ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.